ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு saislifestyle. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு saislifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனை எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனோடனே நெய் ஒரு சின்ன சைஸ் கப் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறதில்ல, ஸோ நெய் மட்டும் நம்ம நிறைய கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி தாளிக்கு தேவையான ஸ்பைசஸ்: இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 3, கல்பாசி 2 பீஸ், கிராம்பு 4, பிரியாணி இலை 1 பெரிய சைஸ், ஷாஜீரா 1 டேபிள் ஸ்பூன், மராட்டி முக்கு 2 பீஸ், ஹோம்மேட் பிரியாணி பவுடர் 5 டேபிள் ஸ்பூன். இப்போ நெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஷாஜீரா ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கமன் வாசனையோடு இருக்கும். அதனால தான் நம்ம ஷாஜீரா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு அந்த வாசனை வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது முக்கியமாக பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப இலை அது ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேயே இருக்குது. ஸோ பறித்து அது ஒரு கையளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் நீட்டை வாக்கில் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம 1.5 கப்படி அரிசி எடுத்து செய்ய போகிறோம். அதுக்கு 2 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம் தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் கலர் ஸ்லைட்டாக மாறினோன்னு மித்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் நல்லா இடிக்கல்லில் இடித்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வீட்டில் தயாரித்த பிரியாணி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலர் மட்டும்தான் தரும், காரம் தராது. இன்றைக்கி நம்ம வேறு எதுவுமே மிளகாய் பொடி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே அந்த பிரியாணி பவுடர்லேயே இருக்கும். இப்போ வதக்கிறப்பயே 1 கையளவு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கையளவு புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா எல்லாமே நெய்யில் வெங்காயம் வதக்கிறப்பே சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி பவுடரையுமே சேர்த்து வதக்கிட்டோன்னா அந்த வாசனை அந்த பிரியாணி ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போது நான் இன்றைக்கி 5 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வேறு எதுவும் லெமனோ இல்லை கேர்டோ எதுவுமே நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் அந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு மட்டும்தான். 2 வெங்காயத்துக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்றப்ப நம்ம உப்பை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி கட் பீசஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வரும். நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா தான் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வைக்கிறப்ப சாதம் குலையாமல் உதிரியாக நமக்கு கிடைக்கும்.
ரெண்டாவது சிக்கன் போட்டு வதக்கணும் அப்படின்னா சிக்கனில் அப்போ தான் அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே வந்து ஈவனாக சார்ந்து வரும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். அந்த பிரியாணியோட சிக்கனும் சேர்த்து சாப்பிட்றப்ப ஈவன் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயும் வந்து கோட் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போது 1.5 காப்படிக்கு 3 காப்படி தண்ணி ஊற்ற போகிறேன். நான் இன்றைக்கி காப்படியில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 3 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி வந்து ஊரெல்லாம் வைக்கல. இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி நம்ம வந்து சேர்த்து செய்கிறப்ப வாசனை வந்து பார்த்திங்கன்னா கம்மன் வீடே வாசனையாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப்ஸு, ஜீரக சம்பா அரிசி வாங்குறப்ப அந்த அரிசி வந்து எடுக்கிறப்பே வாசம் நல்லா இருக்கான்னு பார்த்து எடுங்க. ஏன்னா வாசம் இல்லாத ஜீரக சம்பா அரிசி வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணி நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. எப்போவுமே தண்ணியில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணுறப்போ உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி ஆட் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த 1.5 காப்படி அரிசியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அரிசியில் வந்து எல்லா பக்கமும் வந்து உப்பு சார்ந்துருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் உப்பு தேங்கியிருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கவே இருக்காது. ஸோ எப்போவுமே அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ஒயிட் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லிட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுவே வந்து தானாக செட் ஆகி வந்துடும் கரெக்டாக. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா பொலன்னு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். அது கூட இன்னும் நல்லா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பிரியாணி இலை வந்து வாழை இலை போட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். எப்போவுமே வாழை இலை போட்டு க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த வாழை இலையோட வாசம் வந்து அந்த பிரியாணியில் இறங்கியிருக்கும். அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். திறக்கிறப்பே நல்லா ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வாசனை நமக்கு இருக்கும். எப்போவுமே வந்து பிரியாணி இந்த கலரில் தான் இருக்கணும். சிக்கன் பிரியாணியை பொறுத்த அளவில் ரொம்ப மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து பாருங்கள், சிக்கன் பீசஸ்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் பிரியாணியில் ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸ் தான். நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.